ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜெய ஜெய சங்கரா குருभ्यो नमः नमस्ते कांची पीठम सुरभजितं दिव्यगण वेशम कांची गौरव नमस्ते अपारगण सिद्धं जानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामदानं कलिगदेवं காஞ்சி வாணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான அந்த மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் வழங்குகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு இன்னைக்கு அனுபவ தலைப்பு இந்த ஊர்லேயும் உனக்கு ஒரு அண்ணா இருக்கான் தெரியுமோ இந்த ஊர்லேயும் உனக்கு ஒரு அண்ணா இருக்கான் தெரியுமோ பெரியவா வந்து இதை ஜோக் அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை பண்ணியிருக்கார் அது மாதிரி நிறைய பண்ணுறது உண்டு நம்ம ஏற்கனவே ஒன்று ரெண்டு பார்த்துருக்கோம் அது மாதிரி ஒரு ஜோக் மாதிரியே பண்ணியிருக்கார் 1973 கலவையில் மகாபெரிவா இருந்த சமயம் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் ஒருத்தர் அத்தியந்த பக்தர் அவர் தரிசனத்துக்கு போனார் ரொம்ப அடிக்கடி வந்துட்டு இருக்கவர் தான் ஆனால் இன்னைக்கு மகாபெரிவா ஒரு வித்தியாசமாக அவர்கிட்ட ஒரு கேள்விகளை கேட்டிருந்தார் நீ சவுத் ஆர்காட் ஜில்லா பானாம்பட்டு துரைசாமி ஐயர் அவரோட பிள்ளை தானே அப்படின்னாரு அதான் அவருக்கு தெரியுமே காலகாலமாக வந்து தரிசனத்துக்கு வரார் சுப்பிரமணியத்துக்கு இது புதுசாக தெரிஞ்சுது ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக பெரியவா வந்து ஏதோ எக்ஸ்ட்ராவாக பேசுகிறாளேன்ட்டு தெரிஞ்சுது ஆமாம் பெரியவா அப்படின்னா உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் இல்லையோ அப்படின்னாரு ஆமாம் அவன் பேர் கோபாலன் தானே அப்படின்னாரு ஆனால் அது புதுசாக பெரியவா வந்து இருக்கிறதே திருப்பி கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு மனசில் நினச்சிருந்தார் ஆமாம் அப்படின்னாரு அவன் கட்டு குடுமி ஒன்று வச்சுருப்பான் இல்லையோ அப்படின்னாராம் இது என்ன பெரியவா வந்து ரொம்ப விளையாடுறாரு நம்மக்கிட்ட அப்படின்னு நினச்சிட்டார் ரிஷன்ட்டு ஆமாம் பெரியவா அப்படின்னாராம் அவருக்கு வந்து என்ன பெரியவா ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரியல சரி இந்த ஊர்லேயே உனக்கு ஒரு அண்ணா இருக்கான்னு தெரியுமோ அப்படின்னாராம் இது அடுத்தது பெரிய விஷயமாயிடுது பெரிய அப்பாவுக்கு வந்து இவர் இளைய பிள்ளை இவர் சுப்பிரமணி முதல் இவருக்கு அண்ணா வந்து கோபாலன் அவர் கட்டுக்குடுமி வச்சுருக்காரு சரி வாஸ்தவம் தான் இந்த ஊர்லேயும் உனக்கு ஒரு அண்ணா இருக்கான்னு தெரியுமோன்னு அவர் புரியலை இது என்ன புது கதையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார் குழப்பமாக இருக்கா அப்படின்னார் பெரியவா பெரியவா சிரிச்சுட்டே அவர் என்ன சொல்வார் சரின்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல பேசாமல் இருந்தார் சரி இந்த ஊரில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போ ஹை ஸ்கூல் இருக்கு அங்கே போய் பார் நான் சொன்னது சரியா தப்பான்னு பாரு என்னை திருப்பி வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நீ ஊருக்கு போ அப்படின்னாரு சரின்ட்டு இவருக்கு என்னடான்ட்டு ரொம்ப படபடான்னு ஆகிடுது பெரியவா அப்படியே ஒன்று தூக்கி போடுறாரு குண்டை பெரியவா வந்து பொய்யும் சொல்ல மாட்டார் சரி நேராக போய் அந்த கலவையில் இருக்கக்கூடிய ஹைஸ்கூலுக்கு போனால் இவருக்கு ஒரு ஏடவிடமாக இருக்குது இங்கே வந்து கோபாலன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா அவர் குடுமி வச்சுருந்துருப்பாரா அப்படின்லாம் போய் கேட்கறதுக்குன்னா யாரை போய் கேட்குறது இது ஒரு மாதிரி ஏடாவிடமாக இருக்குது அவருக்கு ரொம்ப இவருக்கு லஜ்ஜையாக இருக்குது பிஏ பார்த்துட்டே இருந்தார் அவர் பிஸியாக இருக்குது ஸ்கூலில் எல்லாம் ஸ்கூல் டைமாக வேறு இருக்காது எல்லோரும் பசங்க இருக்குது அங்கே கிளாஸ் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் போயின்ட்டுருக்கு இவர் அப்படியே ஓரமாக நின்றுட்டே யோசிச்சுட்டு இருக்கார் எங்கே போனால் எப்படி போனால் என்ன நடக்கும் என்ன ஒன்றும் புரியலையே ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக போய் இங்கே கோபாலன் இருக்காரா ஒன்றா நீங்கள் யாருன்னு கேட்பா எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருந்தார் சரி கடைசியில் அங்கே ஒரு புத்தியம் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தானே கொடுப்பார் சரி நம்ம எதுக்கும் ஆஃபீஸ்னு போட்டிருக்கு அந்த ஆஃபீஸ் ரூமில் எட்டி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு அப்படியே போனார்னா யாரோ ஒருத்தர் இருக்கார் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ஃபைலையோ இல்லை அட்டண்டன்ஸோ எதோ எடுத்து வச்சுட்டு இப்படி தலையை குனிஞ்சிட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு இருக்கார் தலையை கீழே தொகை போட்டுட்டு அவர் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தலைக்கு மேலே ஒரு கட்டு குடுமி இருக்குது கொஞ்சம் தெம்பு வந்தது அவருக்கு ஒருவேளை பெரியவா சொன்னாலே அப்போது இந்த மாதிரி இங்கேயே இருக்காரு நம்ம அண்ணாக்கு உண்டு இவர் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயம் வேறு நம்ம அப்பாவுக்கு வந்து நம்ம 2 பேர் தான் குழந்தைகள் இவர் யாருன்னு அவர் அப்புறம் அப்படி இருந்தோடனே எக்ஸ்கியூஸ் மீ அவர் தலையை தூக்கினோடனே சொன்னார் யார் என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல நேராக சொன்னார் நீங்கள் உங்கள் பேர் கோபாலனா அப்படின்னாரு ஆமாம் அப்படின்னாரு சரி உங்கள் சொந்த ஊர் அப்படின்னாரு
இவர் ஊர் மாதிரியே தான். இவர் சுப்பிரமணியம் வந்து பாணாம்பட்டு அப்படின்னு. பாணாம்பட்டா? சரி, உங்கள் அப்பா பேர் தோப்பனார் பேர் துரசாமி ஐயர் அப்படின்னாரு. உங்கள் தமையனார் பேர் தம்பி பேர் அப்படின்னாரு. சுப்பிரமணியம் அப்படின்னாரு. தமிழ் இப்படி இருக்கு, ஏன் நீங்கள் இதெல்லாம் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாரு அப்படின்னாரு. ஏன்னா அந்த இப்போ பார்த்துட்டு இருக்க கோபாலன் வந்து இது வரைக்கும் மகாபிரிவாளை தரிசனமே பண்ணதில்லை. அதே பிறகு நீங்கள் அப்போ உங்கள் சொந்த ஊர் இது பாணாம்பட்டுன்றது எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் இருக்க பாணாம்பட்டு எங்கே அப்படின்னு அவர் அடுத்த கேள்வி போட்டார். ஏன்னா நான் வந்து சவுத்தார்காட் ஜில்லாவில் இருக்க பாணாம்பட்டு அதுலேருந்து வரேன் அப்படின்னார். ஓ, அதுதான் பிரச்சனை. நான் வந்து நார்த்தார்காட்டில் ஒரு பாணாம்பட்டு இருக்குது, ஆரணிக்கு பக்கத்தில். அந்த பாணாம்பட்டில் இருக்கக்கூடிய எங்கள் அப்பா பேர் துரசாமி ஐயர் தான். எனக்கு தம்பி சுப்பிரமணியம்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னாரு. அப்போ எல்லாம் தெளிவாக சொன்னது எல்லாமே மேட்ச் ஆகிடுது. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் தான் வேறு. இந்த சுப்பிரமணியத்துக்கு வந்து சவுத்தார்காட் டிஸ்ட்ரிக்ட்டு. இப்போ பேசிகிட்டு இருக்க அந்த கண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் வாத்தியார், இந்த கலவையில் இருக்க ஸ்கூலோட இதில், அவரோட தம்பி பேரும் சுப்பிரமணியம், அவர் அப்பா பேர் துரசாமி ஐயர். ஆனால் அவர் வந்து நார்த்தார்காட் டிஸ்ட்ரிக்டில் சென்றவர். நேராக கிளம்பி அங்கேருந்து வந்தார். பெரியவா கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணார். என்ன அங்கே போய் இந்த உங்கள் அண்ணனை பார்த்தியா அப்படின்னாரு. அவர் சிரிச்சுட்டார். என்ன உன் அண்ணன் இல்லையா அது அப்படின்னாரு. இல்லை அண்ணா இல்லை, அவள் பேர் என்னது? அவள் பேர் கோபாலன் தான். குடுமி இருந்ததா அவருக்கு? நான் இருந்ததுன்னு. அவள் அப்பா பேரை கேட்டியா? நம்ம துரசாமி ஐயர் சொன்னான். அவன் தம்பி பேரை கேட்டியோ? அவன் கேட்டான். சுப்பிரமணியம்னாரு. அது நீ தானே? ஆமாம், அதே பேர் தான் இருக்குன்னாரு. அப்போது எல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஒத்து போயிடுதா அப்படின்னாரு. சிரிச்சுட்டார். ஒன்று பிரிவாக சிரிக்கிறாரோ. அந்த யார் வந்து அந்த கட்டுக்குடுமையோடு பார்த்தாரோ அவர் இந்த பக்கம் மகாபிரிவாட தரிசனம் பண்ணவே வந்ததில்லை. அப்போ எப்படி அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, பிரிவா பரமேஸ்வரன் காமிச்சிருக்கார் ஒரு ஜோக் மாதிரி. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதவீச்சரணம், மகாபிரிவா பாதவீச்சரணம்.